இது என்னோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 2025. ஒரு வழியாக இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு வந்துட்டோம். எத்தனை ஆர்டர் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 31 ஆர்டர் எடுக்கணும். பாப்பு எடுக்க முடியுதாங்கிறத மணி ஒரு 11:30 கிட்ட ஆகுது. 9 ஆர்டர் எடுத்துருக்கோம் இது வரைக்கும். இன்றைக்கி எப்படியும் ஒரு 30-35 கிட்டே எடுக்கணும். அப்போ தான் நம்ம இன்சென்டிவ் அச்சீவ் பண்ண முடியும். ஃபுல் ஆர்டர் போட்டிருந்தாங்க. அதில் ஒரு ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. அப்படி டெலிவரி பண்ண போனது தான் 2 ஆர்டரையும். நல்லா ஆர்டர் வந்து ரிட்டர்ன் பண்ணி திடீர்னு அந்த ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கா ரெஸ்டாரண்ட் அங்கே போட்டு ஆர்டர் போட்டு கொடுத்தாங்க. ரேடியாக லேட் ஆகிட்டே இருக்குது. அதான் நம்ம வெயிட் பண்ணிட்டு காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஃபுட்டு வாங்கியாச்சு. இந்த ஹோட்டலில் மட்டும் தான் ஃபுட்டு வந்து பேக்கில் வைக்காத அளவுக்கு பெருசாக இருக்கும். பார்த்தீங்கன்னா மணி ஒரு 6:30 ஆகுது. இது வரைக்கும் 28 ஆர்டர் எடுத்திருக்கு. இன்னொரு 8 ஆர்டர் எடுத்தால் போதும். ₹600 இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணிடலாம். அது மணி 7 கிட்ட ஆகுது. நம்ம 31 ஆர்டர் எடுத்துட்டோம். எப்படியோ 36 எடுத்து ₹600 வெற்றிகரமாக ஆர்டரை பிக்கப் பண்ணியாச்சு காய்ஸ். டெலிவரி பண்ண வந்தாச்சு. அந்த ஆர்டர் 33வது ஆர்டர் காய்ஸ். இன்னும் எவ்வளோ ஆர்டர் எடுக்க போகிறோம்னு தெரியல. பார்ப்போம். நைட்டு 10 மணி வரைக்கும் ஓட்டுவோம். ஊருக்கு வேறு போக வேண்டியிருக்கு. அதனால் பார்த்துட்டு பார்ப்போம் காய்ஸ். ரொம்ப நாளாக இந்த இடத்துல இருந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் நிறைவேறி இது என்னோட ஏர்னிங்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 2025. 40 ஆர்டர் எடுத்துருக்கோம். காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். ஒரு 12 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வந்திருக்கு அமௌண்ட்டு. சரி, இந்த அமௌண்ட்டு இது நல்ல அமௌண்ட்டு தான். நாளைக்கு நம்ம ஊருக்கு போக வேண்டியதான். ஊருக்கு போகணும்னு நினச்சிட்டு இருந்தேன். காசு வந்தால் போகலாம் அப்படின்ட்டு. சரி, ஓரளவு காசு வந்துட்டு நம்ம நாளைக்கு ஊருக்கு கிளம்பிட்டு போயிட்டு ஊரில் போய் லைட்டாக என்ஜாய் பண்ணிட்டு வர வேண்டியதாங்க.